ஹாய், நான் உங்கள் மகாபுரம் மகிழனி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தவொடனே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவிழாக்காக நம்ம நேட்டிவ் போயிருந்தோம்ல, அந்த விளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே மிக்க நன்றி. ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக மே மாதம் செகண்ட் வீக் போல் வந்து திருவிழா வந்துடும். ஸோ கரெக்டாக நாங்கள் வந்துருவோம். பட் இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா 99% வர முடியாத சூழ்நிலை தான் இருந்தது. அப்புறம் அந்த லாஸ்ட் 1% இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கன்ஃபார்ம் ஆகி வந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர் திருவிழா. நாங்கள் சென்னையிலேருந்து சனிக்கிழமை தான் கிளம்பினோம். அதுவும் சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. எப்போதும் 2 நாள் முன்னாடி வருவோம். இன்னைக்கு கரெக்டாக திருவிழா அன்னைக்கு தான் வந்து இறங்குனதே. சாயங்காலம் 4 மணி போல் கிளம்பி ஊருக்கு ரீச் ஆகும் போது விடிய காலம் 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. விடிய காலம் சொல்ல முடியாது, மிட் நைட் 1 மணி. வந்து படுத்தது தான் காலையில் ஒரு 8 மணிக்கிட்ட தான் எந்திரிச்சதே. திருவிழா அதுவுமா நம்ம வீட்டில் இட்லி இல்லாமையா முத நாளே அத்தை மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. காலையில் இட்லி ஊற்றியாச்சு. ஒவ்வொரு வருஷமும் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே இந்த வீடியோலாம் எடுக்கணும், இப்படி எடுக்கணும்னு 100% பிளானோட கிளம்புவேன். ஆனால் அங்கே போய் அது அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். ஒரு வேளை கூட பார்க்காம வீடியோவும் ப்ராப்பராக எடுக்க முடியாமல் 0%, அதாவது நம்ம நினச்சதில் 1% கூட அது எஃபோர்ட் போட்டு வெளியில் வந்திருக்காது. ஏன்னா நம்ம திருவிழாக்காக வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணணும், முழுசாக வந்து அதில் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான் அந்த ஊருக்கு போகிறோம். ஸோ எந்த பொருள் எங்கே இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே முதல்ல வந்து பிளாங்க் ஆகிடும். எந்த வேலையை தொடங்குறது, எதை முடிக்கிறதுனே தெரியாது. இதில் நம்ம ஒரு பக்கெட் வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் வச்சுருப்போம். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை நமக்கு லீவு அப்படி போகிறோம் அப்படிங்கும் போது இது ஒன்றும் தெரியாது. பட் நம்ம வந்து ஒரு வேலையும் பார்க்கணும், இதுக்கிடையில் வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படிங்கும் போது உண்மையிலுமே சொல்லப்போனால் எனக்கு அப்படியே நல்லா பிளாங்காக தான் இருக்கும். எங்கள் அத்தை அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, ஓகே, இல்லையா சரி விடுங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதனால நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு காட்டுறதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் இடமே இருக்காது. ஏன்னா பெருசாக எந்த வேலையுமே பார்க்கல. சைடில் வந்து அப்ரசன்டீஸ் மாதிரி இதை எதை பண்ணணும் அதை எதை பண்ணணுங்கிற மாதிரி நடுவில் மட்டும் போயிருந்திருப்பேன். இந்த வேலையை எடுத்து ஃபுல்லாக நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது ஊருக்கு போனால். ஏன்னா நான் பண்ணுறதை ஷூட் பண்ணுறதுக்கு கேமராமேனை தேடி பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பேன். பட் நான் கூட வச்சுருக்க கேமராமேனை நம்பி வந்து ஏமாந்து போயிடுவேன். ஏதோ சொல்லுவாங்கள்ல, பட்டா கூட திருந்த மாட்டாங்கன்னு, அந்த கேட்டகரி தான். ஒவ்வொரு வருஷமும் போய் ஏமாறுறனே தவிர்த்து அடுத்த வருஷம் போகும்போது இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ அடுத்த வருஷம் போகிறப்போ கண்டிப்பாக வந்து ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராப்பராக நம்மளே வீடியோ ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இந்த வீடியோவை கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. இதில் பெருசாக எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்பப்போ எடுத்ததை வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணி போட்டிருக்கேனே தவிர்த்து கண்டென்ட் உள்ள மாதிரி எந்த வீடியோவுமே இதில் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேபி இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலேயே வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா கண்டென்ட் எதுக்குமே கிடையாது. ஊருக்கு போயிருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக நேட்டிவ்லேருந்து ஒரு விளாக் கேட்பீங்க. நிறைய பேர் திருவிழா விளாகும் வேணும்னு கேட்பீங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அங்கங்கே எடுத்ததை வந்து அப்படியே அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இந்த ஐஸ் வண்டி ஊருக்குள்ளே வரும்போதே வந்து வீட்டில் ஐஸ் கேட்டோம் அப்படின்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ நம்மலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பசங்க கேட்டாலே போதும், வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒரு ஆள் ஸ்டாப் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சாக்கில் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ஐஸ் வாங்கி சாப்பிடும் போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:30 மணி இருக்கும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் பெருசாலாம் பண்ணிடல, சமைச்சு சாப்பிட்டாச்சு மதிய சாப்பாடு. நம்ம ஊரில் வந்து திருவிழாக்கெல்லாம் நான்வெஜ் தான். ஸோ நான்வெஜ்லாம் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமான்னு ஒரு சில பேர் வந்து கேட்பீங்க. கண்டிப்பாக நான்வெஜ் வந்து அம்மன் கோவில் அப்படிங்கிறனால சாப்பிட்டுட்டு போகலாம், தப்பு கிடையாது. நான் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக ஒரு சிலர்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு சிலர் கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்க, வீட்டில் சாமி கும்பிடும் போது மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஊரில் திருவிழாவுக்கு போகும்போது அதெல்லாம் சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கொஷினாவது வரும். ஸோ ஒவ்வொரு சாமியை வழிபடுறதுக்குன்னு ஒவ்வொரு முறை இருக்குல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். சாமி கும்பிடணும் அப்படின்னா நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அம்மனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆடி மாதத்துலலாம் கேள்விப்படுறப்போல அம்மனுக்கு வந்து படைக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த கருவாடு, அதாவது மீன் அந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மன் வந்து கும்பிடும் போது நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ மற்ற ஊர்களில் எப்படின்னு தெரியாது, எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நாங்கள் போவோம். கோலமெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிட்டு குளித்து ரெடியாகி வந்துட்டாங்க. எல்லா வருஷமும் கடைசியாக குளித்து லேட்டாக கிளம்புற என் ராத்துக்காரர் இந்த வருஷம் ஆளாக குளித்து வந்துட்டார். ஏன்னா எங்கள் அத்தை மதியமே சொல்லிட்டாங்க, சீக்கிரம் ஃபஸ்ட்டாக குளித்து வந்திருப்பான், நீ தான் இதெல்லாம் கட்டி ரெடி பண்ணணும் இந்த வருஷம் அப்படின்னு. நிறைய பேர் இந்த பாரி வந்து எப்படி போடுறது, எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு வருஷமும் தான்
கேட்குறீங்க. பட் அது வந்து ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே காப்பு கட்டின உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து விதை போட்டுருவாங்க. ஸோ ஊரில் இருந்தால் தான் இது எப்படி என்ன ப்ராசஸ்ன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். நானே வந்து கரெக்டாக 2 நாள் முன்னாடி தான் போவேன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அந்த இந்த வகைகள் சொல்லுவாங்கள்ல, தானிய வகைகள் அதை வச்சு வந்து போடுவாங்க. இந்த வருஷம் வந்து பாசி பயிர் வந்து வச்சு போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு தெரிஞ்சு கம்பு வச்சு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு குடத்துல வந்து நல்லா நீளமாக வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு வருஷத்து வீடியோ நம்ம இதில் செக் பண்ணிங்கன்னா, சேனலில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அது ரொம்ப அழகாக இருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பாசி பயிரில் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு முழுசாலாம் எதுவுமே தெரியாது. பட் இந்த பாரி வந்து போடுறவங்க பார்த்திங்க அப்படின்னா தலகாணி வச்சு தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முறப்பாட்டுக்காரவங்க வீட்டில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்து இதை எங்கள் அத்தை பார்த்துக்குவாங்க. ஸோ நான்வெஜ் வந்து இதுக்கு தடையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அது வளர்க்குற ரூமில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வெளிச்சமே போகாமல், காத்தோட்டம் வந்து அதிகமாக இல்லாமல், எல்லாமே வந்து எந்தெந்த ரேஞ்சில் இருக்கணுமோ அந்த மாதிரி வச்சு எங்கள் அத்தை வந்து அவங்க மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே போவாங்க, வருவாங்க, எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும் போதே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கெல்லாம் எல்லாருமே கரெக்டாக வந்து பாரி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து வெளில வந்துடணும் ஏன்னா போன வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வருஷம் கரெக்டாக எல்லோரும் 9 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிருங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அப்படி இருந்தோம் எல்லோரும் நிறைய பேர் ரோடுக்கு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வருஷம் நாங்கள் முடியாந்தது. இது வந்து செவ்வாய் திருவிழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு பெருசாக வந்து தெரியாது, அதுதான் உண்மை. ஏன்னா எங்கள் சைடு கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு. நான் வந்து லவ் மேரேஜ். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். ஸோ இது வந்து 2 நாளாக நடக்கும். செவ்வாய் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வா, நம்ம ஊர் செவ்வா, இந்த ஊர் செவ்வா, அந்த ஊர் செவ்வான்னு பேர் மட்டும் ஊர் பேரை வச்சு செவ்வா அப்படின்னு வந்து சொல்லிக்குவாங்க. ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரும். ஒவ்வொரு சாமியை பொறுத்து வந்து அந்த இது வந்து மாறும். ஒரு சில சாமிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது அந்த செவ்வா அப்படிங்கிற நாள்லேயே வந்து வந்துடும். எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தெரியாதுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. 10 வருஷம் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி. இருந்தாலும் நான் கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷம் பார்த்திங்கன்னா கோவில் அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. திருவிழா இல்லாமல் இருந்தது. அடுத்த 2 வருஷம் பார்த்திங்கன்னா வர முடியாமலே போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 வருஷமாக தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து இன்னும் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிட்டேன்னா இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லிடுறேன் எல்லாமே. ஸோ முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா கரகம் வந்து எடுத்து சுவாமி அழைச்சி கரகம் எடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து வீட்டிலேருந்து பாரி எடுத்துகிட்டு வந்து கரகம் பின்னாடியே வந்து சுற்றி வருவோம். ஸோ கோவிலை வந்து முதல் நாள் அன்னைக்கு 2 சுற்று வந்து சுற்றுவாங்க. 2 சுற்று முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம பாரி போட்டிருப்போம்ல, பாரி கரகம் அதுக்கப்புறம் வந்து இந்த பாலை இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ இதெல்லாம் இறக்கி கொண்டுட்டு போய் கோவிலில் வச்சிடணும். ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா பாரி வந்து போட முடியாது. ஏன்னா வெளியில் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் போட முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தென்னம்பாலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாலை வந்து போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ முதல்ல வந்து பாலையெல்லாம் வாங்கி உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம முளைப்பாரி போட்டிருப்போம்ல, அந்த பாரி வாங்கி உள்ளே வைப்பாங்க. லாஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா கரகம், அதாவது வேப்பிலை வச்சு சும்மா தூக்கிட்டு வருவோம்ல, அது வந்து கரகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது அதை வாங்கி உள்ளே வச்சுருவாங்க. எல்லாம் உள்ளே கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் அம்மன் கரகம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் தான் அவங்கள கொண்டாந்து உள்ளே வைப்பாங்க. ஸோ இப்போ இறக்கி வைக்கிற எல்லாமே நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் வந்து தூக்கிட்டு போகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லா ஊர்லேயும் திருவிழா வச்சா என்ன பண்ணுவாங்க, ஒன்று நாடகம் போடுவாங்க, இல்லை ஏதாவது வந்து கச்சேரி இந்த மாதிரிலாம் செய்வாங்கள்ல. ஸோ நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் வந்து வள்ளி திருமண நாடகம் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே தான். ஒரு சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலன்னு கிடையாது, இந்த செவ்வாய் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஊரில் வந்து ஆடல் பாடல் தான் வைப்பாங்க. நான் வந்துட்டு அதாவது தம்பி வயிற்றில் இருக்கும் போது வந்து ஒரு தடவை மட்டும் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுவே வந்து சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ தம்பி வயிற்றில் இருந்தாங்கிறனால என்னால் உட்காந்தெல்லாம் பார்க்க முடியலை. ஒரு 10 நிமிஷம் அன்றைக்கி இருந்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னைக்காவது வைப்பாங்க பார்த்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இது வரைக்கும் ஒழுங்காக பார்த்ததே கிடையாது. சரி, வேறு ஊரில் போய் திருவிழா பார்க்கலாம் அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் திருவிழா நடக்கிற அன்னைக்கு இன்னும் 4 ஊர்களில் வந்து எங்கேயாவது திருவிழா வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளால் போக முடியாது. ஒன்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை அடுத்த செவ்வாய்க்கிழமை வேறு ஊரில் நடக்கும், அப்போயாச்சும் வெயிட் பண்ணணும். பட் நம்ம தான் 2 நாளில் ரிட்டர்ன் ஆயிடுவோமே. ஸோ செவ்வாய்க்கிழமையும் போக முடியாது, ஒரு வாரம் வெயிட் பண்ணி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கும் போக முடியாது. ஸோ அதுக்கான வாய்ப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்னைக்காவது அப்படி முடிஞ்சிச்சுன்னா அதையும் வீடியோ போட்டுடலாம். ஸோ நம்ம ஊரில் முதல் நாள் வந்து எல்லாமே முடிஞ்சுதான். இதுக்கப்புறம் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு நாடகம் பார்க்குறவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து நாடகம் பார்க்கல, வீட்டுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த நாள் 2வது நாள் அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பெருசாக எதுவும் இருந்திருக்காது. சாயங்காலம் ஒரு 4 மணி போல் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 5 மணி
மணிக்கு எல்லாரும் கோவிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கரகத்தை எடுத்துட்டு சாமி அழைச்சி போயிட்டு குளம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு நம்ம வளர்த்து வச்சிருக்கோம்ல பாரி, அங்கே போயிட்டு கொட்டிட்டு வந்துடணும் குளத்துல. வீட்டில் இவ்வளோ நாள் வந்து வெயில் இல்லாமல் ஒரு வெளிச்சம் இல்லாமல் நம்ம பாரி வந்து வச்சுருந்துருப்போம்ல. ஸோ அது எல்லாமே வந்து இன்னைக்கு வெளிச்சத்தில் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்கும்ல, அந்த கலரே வந்து லைட்டு க்ரீனிஷாக ஒரு மாதிரி அழகாக வந்து மாறி இருக்கும் பார்க்குறதுக்கு. அம்மன் கரகத்தை தூக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கரகம் தூக்குறவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து சாமியெல்லாம் அழைச்சி அதுக்கப்புறம் தான் கரகம் தூக்கி வச்சு அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் அழகாக சாமியெல்லாம் ஆடினதுக்கப்புறம் கோவிலை வந்து மறுபடியும் 2 சுற்று சுற்றுவாங்க. இன்னைக்கு நேற்று 2 சுற்று சுற்றியாச்சு, இன்னைக்கு மறுபடியும் வந்து 2 சுற்று இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் குளத்துக்கு போவோம்ல, ஸோ அங்கே போய் குளத்தை ஒரு சுற்று சுற்றிட்டு மொத்தமாக 5 சுற்று சுற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து பாரியை வந்து குளத்துல போடணும். ஏதாவது அப்பப்போ தலையில் தூக்கி பழகிருந்தா நமக்கு வெயிட் ஒன்றும் தெரியாது. கேமராமேன் இதை எப்படி வீடியோ எடுத்தாருன்னு தெரியல, எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் சரி அதை தலையில் தூக்கி வச்சோன்னா தலை வந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும். அது வெயிட் தூக்கி பழகினவங்களுக்கு கரெக்டாக நிற்கும். ஸோ இதை வந்து 2 சுற்று சுற்றி அங்கே கொண்டு போய் இறக்குறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகிடும். கோவில் இங்கேருந்து குளம் அப்படிங்கிற மாதிரி தான் ஈஸியாக தான் தெரியும். கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாரி எடுத்தாச்சு. எடுத்து ஒரு 2 சுற்று சுற்றி கோவிலுக்கு போகிறதுக்குள்ளே மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இதை சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலைனாலும் பிரச்சனை. நானும் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டே தான் இருக்கேன், கேட்குறவங்க கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. நான் சென்னையில் இருக்கேன் அப்படிங்கிற வரைக்கும் யாருக்கும் இந்த ஒரு டவுட் வந்து வராது. நான் ஊருக்கு போயிட்டேன், திருவிழா அப்படி இப்படின்னு வீடியோ போடல. ஒரு சில பேர் வந்து ஒரு சில விஷயம்ஸ் கேட்குறீங்க, அதில் ஒரு சில பேருக்கு தெரியுது, பட் இருந்தாலும் ஏன் கேட்குறீங்கிறது தான் எனக்கு புரியல. நம்ம சேனலில் நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்துக்குமே நான் வந்து ஒரு வீடியோவாக ஆன்சர் பண்ணியிருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா அதுக்கு தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் வீடியோவில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அதை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதை நீங்கள் ஏன் சொல்லவே மாட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்கிறது? அது ரிலேட்டடாக நான் வந்து அந்த வார்த்தைகள் கூட நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதை சொல்லி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணவோ இல்லை அது ஒரு கண்டென்ட் ஆக்கவோ மற்றவங்களை கஷ்டப்படுத்தவோ புண்படுத்தவோ எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ஸோ நான் அது என்னங்கிறத நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த விஷயங்களை மட்டும் கேட்காதீங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம திருவிழா ஓவர். கோவில்லேருந்து வந்துட்டு இங்கே குளத்தையும் ஒரு சுற்று சுற்றிட்டு பாரியை வந்து தண்ணியில் போட்டாச்சு. நிறைய பேருக்கு நம்ம வீடியோ போடுறது நம்ம ஊர்லேயே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு இந்த வருஷம் தான் தெரிஞ்சது. நிறைய பேர் கேட்டாங்க, பேசினாங்க, சந்தோஷமா இருந்தது. திருவிழாவோட லாஸ்ட் ஃபினிஷிங் டச்சா முறை பசங்க மேலே தண்ணி ஊற்றி விளையாண்டுக்குவாங்க. லாஸ்ட் இயர் நிறைய பேர் இதை ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கத்த ஒவ்வொரு வருஷமும் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எல்லாரும் வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேருங்கன்னு பாடி கார்டு மாதிரி எங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டியாந்துருவாங்க. இந்த வருஷம் நான் நினையல, ஆனா போன வருஷம் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. என்ற வீட்டுக்காரெல்லாம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிட்டாரு வீட்டுக்கு. ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தாரு, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. ஸோ மஞ்சக்கரை பற்றுமேனு ஓடிட்டாங்க. நம்ம பாரியை கொண்டே போட்டுட்டு தானே போகணும், அதனால லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருந்து தான் ஆகணும். இந்த வருஷம் திருவிழா ரொம்பவே ஹாப்பியா வந்து போச்சு. உங்க ஊர்ல எல்லாம் என்ன மாதிரி திருவிழா வந்து கொண்டாடுவீங்க? ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவீங்களா? திருவிழாக்கு பேர் என்ன உங்க ஊர்ல அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பாக்குறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ முடியுது, நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.